ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு மூலிகை செடி பற்றி பார்க்கலாம். வீட்டிலேயே வளர்க்கக்கூடிய முக்கியமான மூலிகை செடி தான் திப்பிலி. இந்த வீடியோவில் மாடி தோட்டத்தில் திப்பிலி செடியை எப்படி வளர்க்கிறது, என்னென்ன இயற்கை உரங்கள் கொடுக்கணும், எப்படி அதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது, எப்படி அதை அதிகமான விளைச்சலை நம்ம பெறுவது அப்படின்றத முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் நான் அதில் சொல்லியிருக்கேன். இப்போது திப்பிலி கொடி வகையை சேர்ந்தது, அதனால் சப்போர்ட் கொடுத்தா தான் அது நல்லா வளர்ச்சி அடையும். அதில் நிறைய காய்களும் கிடைக்கும். இதுக்கு நம்ம மண் கலவை எப்படி எடுக்கணும்னா 12 to 15 இன்ச்சு க்ரோ பேக் எடுக்கணும். இல்லைனா பாட் அந்த மாதிரி 15 to 12 இன்ச்சு பாட் எடுத்துக்கலாம். நான் வாட்டர் கேன்லேயே யூஸ் பண்ணியிருக்கேன். தோட்ட மண் 40%, கம்போஸ்ட் மண்புழு உரம் 40%, கொக்கோபீட் 20% எடுத்துகிட்டு மண் கலவை ரெடி பண்ணிக்கோங்க. திப்பிலி செடியை விதையை விட கொடி மூலமாக தான் வளர்க்கணும். இது நல்ல வேகமாக வளரும். 100% விளைச்சலையும் நம்மளுக்கு கொடுக்கும். 6 to 8 இன்ச் நீளமான ஆரோக்கியமான கொடியை கீழ்ப்பகுதியில் மண்ணில் புதைச்சிட்டு மேல் பகுதி தெரிகிறபடி நடவு செய்யணும். இதுக்கு அதிக வெயில் தேவைப்படாது. மிதமான வெயிலில் நிழல் கொஞ்சம் இருக்கிற இடத்துல தான் இதை நம்ம வளர்க்க முடியும். அது மாதிரி தண்ணீர் அதிகம் கொடுக்கக்கூடாது. மண் நல்லா காஞ்ச பிறகு தான் தண்ணீர் ஊற்றணும். தண்ணீர் அதிகம் ஊற்றினோம்னா வேறு அழுகிரும். ஸோ 15 நாளுக்கு ஒரு முறை நம்ம ஏதாவது உரங்கள் நம்மளுக்கு இயற்கை உரங்கள், வாழைப்பழத்தோல் கரைசல், அது மாதிரி பஞ்சகவ்யா, மண்புழு உரம், அது மாதிரி ஏதாவது ஒரு உரம் கொடுக்கணும். ரசாயன உரம் கொடுக்கக்கூடாது. இப்போ திப்பிலியால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். சளி, இருமல், மூச்சு திணறல் குறைக்கும், ஜீரண சக்தியை அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தும், உடல் மெட்டாபாலிசத்தை தூண்டும், குளிர்தன்மையால் வரும் நோய்களை சரி செய்யும். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு திப்பிலி பொடியாக நம்ம பயன்படுத்தலாம். அரைச்சிட்டு 1/4 டீஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக தேனில் கலந்து, இல்லைனா நீரில் சுடு ஹாட் வாட்டரில் கலந்து காலை அல்லது இரவு நேரத்தில் நம்ம சாப்பிட்ணும். சளியை குறைக்கும், ஜீரண பிரச்சனையை குறைக்கும். 2வது, திப்பிலி கஷாயம் எப்படி செய்கிறதுனா 2 இல்லைனா 3 திப்பிலி காயை எடுத்துகிட்டு 1 டம்ளர் தண்ணீர் ஊற்றி நல்லா 1/2 டம்ளராக நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுண்ட வர வரைக்கும் 1/2 டம்ளர் ஆகிற வரைக்கும் வச்சு குடிக்கணும். இது மார்பு சளிக்கு ரொம்ப சிறந்த மருந்து. இப்போது எப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். யார் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா இது விஷம். கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது. பாலூட்டும் தாய்மார்கள் சாப்பிடக்கூடாது. அல்சர், கேஸ்ட்ரிக் உள்ளவங்க சாப்பிடக்கூடாது. அதிக உடல் சூடு உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாது. 10 to 15 நாட்களுக்கு மேலே தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது. காயை அப்படியே பச்சையாக மென்று சாப்பிடக்கூடாது. தினமும் தொடர்ந்து சாப்பிடக்கூடாது. அதிக அளவில் சாப்பிடக்கூடாது. இரவில் வெறும் வயிற்றில் தினமும் சாப்பிடக்கூடாது. அல்சர், உடலில் அதிக சூடு இருந்தால் இதை சாப்பிடக்கூடாது. காரணம் திப்பிலி உடல் சூட்டை அதிகரிக்கும். ஸோ இந்த மெத்தடில் சாப்பிடாதீங்க. திப்பிலியை நல்லா காய வச்சு நன்றாக உலர்த்தி பொடியாக்கி 1/4 டீஸ்பூன் மட்டும் தேனில் கலந்து, இல்லைனா சுடு ஹாட் வாட்டரில் கலந்து 10 இல்லைனா 15 நாட்களுக்கு ஒரு முறை சளி, இருமல், ஜீரண ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இம்யூனிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் எங்கள் தோட்டத்தில் பந்தல் போடலை, ஏன்னா மாடியில் வச்சுருக்கேன். மாடியிலேருந்து கீழே படர்ந்து போகிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மெத்தடில் மாடியில் உங்களுக்கு கீழே படர்ந்து போகிறதுக்கு இடம் இருந்தால் இந்த மெத்தடில் நீங்களும் திப்பிலி செடிகளை வளர்க்கலாம். நல்லா படர்ந்து கீழே போயிருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.